மதுமா உங்களுக்கும் ரம்மிம்மா கீர்த்திமா 3 பேத்துக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன செய்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் கூடவே பேசணும் மதுவுக்கு தான். மது, நீங்கள் ஏன் மது 3 மாதமாக என்னோட பேசாமல் இருக்கிறீங்க? நீங்கள் தப்பு பண்ணணும்னு நான் கேட்கக்கூடாதா? நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்கன்னு சொல்லக்கூடாதா? நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் நான் இவ்வளோ நாளே தான் சரின்னு பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. கேட்கக்கூடாது உங்ககிட்ட எதுவுமே நான் கேட்கக்கூடாத அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணினேன்? நான் உங்களுக்கு எந்த தப்புமே பண்ணலையே மது. நான் உங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன். என்ன நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் செஞ்சது தப்பா சரியான்னு உங்களுக்கு அப்போ யோசிப்பீங்க. நீங்கள் உங்களை விட்டுட்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எல்லாமே இருந்தாங்க. உங்களோட தங்கச்சிமாருங்க இருந்தாங்க, உங்களோட அம்மம்மா இருந்தாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அவங்கள சுற்றி ஃப்ரெண்ட்ஷிப்மாருங்க சரி இருந்தாங்க தானே. ஏன்னா எனக்காக யார் இருந்தது? என்னை சுற்றி யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லைன்னா தனியாக தானே இருக்கிறேன். அவங்கள மட்டுமே நீங்கள் யோசிக்கிறீங்க. எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே. எங்கள் அம்மா எங்களுக்கு நல்லது தானே செஞ்சாங்கன்னு நீங்கள் என்னைக்காவது நாளைக்கு சொல்கிறீங்களா? இல்லையேனா உங்களோட உணர்ச்சிங்களுக்கும் உங்களோட உணர்வுங்களுக்கும் உங்களோட எல்லாத்துக்குமே நான் மதிப்பு கொடுக்குற நேரம் ஏன் இந்த உணர்வுங்களுக்கு நீங்களும் மதிப்பு கொடுக்குறீங்க? இல்லை ஏன்னா 14 வருஷமாக இருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணமும் காரணம் நீங்கள், 2வது உங்களோட அம்மம்மா. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தெரியாமல் இல்லை தானே. நான் எல்லாம் தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு நீங்களே இப்படி செய்கிற நேரம் தங்கச்சிம்மா என்ன பண்ணுவா? ஏன்னா உங்களை நான் 10 வருஷமாக இந்த கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த நீங்களே எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. தங்கச்சிம்மா என்ன பண்ணனா? தங்கச்சிம்மா 8 வயசு நான் விட்டுட்டு வரைக்கேன்னா அந்த புள்ள என்கிட்ட கேள்வி கேட்கணும். அந்த புள்ள என்கிட்ட எதுவுமே கேட்குது இல்லையே. நீங்க 2 பேர் மட்டும்தானே என்கிட்ட கேட்குறீங்க எல்லாமே. ஆனா அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே செஞ்சு இல்லை. ஆனா செஞ்சதெல்லாம் உங்க 2 பேத்துக்கு மட்டும்தான். ஏன்னா மற்ற அம்மாருங்க மாதிரி நான் விட்டுட்டு வந்ததுக்கு உங்களுக்கு நான் பேங்க்ல காசு போடாம உங்களை நான் பார்க்காம அப்படி இருந்து நான் இல்லை தானே. ஏன் உங்களோட சுயநலமா மட்டுமே நீங்க யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நான் உங்களை ரோட்ல விட்டுட்டு வரலையே, யாருக்கிட்டையும் கொடுத்துட்டும் வரலையேன்னா நீங்க எப்படி அனாதையா இருந்தேன்னு சொல்றீங்களோ அதை விட அனாதையா நான் இப்ப இருக்கேன். ஏன்னா எனக்கு நீங்க யாருமே இல்லையே. நீங்க உங்களோட அம்மா சொல்லிருங்க உங்ககிட்ட நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு. நான் இங்க எந்த கல்யாணமும் முடிச்சு இல்லை. நான் என் பிள்ளை தனியாத்தான் இருக்கேன். எனக்கு உங்களை விட்டுட்டு கல்யாணம் முடிக்க தெரியாமையும் இல்லை. எனக்கு தேவையில்லைன்னு நான் ஒதுங்கி இருக்கேன். ஆனால் எந்த உணர்வுங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க. இல்லைன்னா நான் கால் பண்ண போன ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஏன் மது இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் பண்ணுங்க. நான் எதுவும் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் யோசிப்பீங்க, அட எங்களோட அம்மாவுக்கு நான் இப்படியெல்லாம் பண்ணினேன், எங்கள் அம்மா எங்களுக்காக மட்டுமே வாழ்ந்தாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. அன்றைக்கி உங்களுக்கு தெரியும். அந்த நேரம் நான் அவங்களோட இருப்பேனா இருக்க மாட்டேன்னு எனக்கு சொல்ல முடியாது. நாளைக்கு வாழ்க்கை எங்கள் கையில் இல்லைத்தானே. ஆனால் அதை சுற்றி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு புரியும் தானே, என் அன்பு புரியும் தானேன்னா நான் உங்களை மதுமான்னு சொல்றது என் அம்மாவுக்கு சமமாக தான் நான் உங்களை நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களோட காலுக்கு போடுற செருப்பாக கூட நீங்கள் என்ன மதிக்கிறீங்க இல்லைன்றது எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் நான் தேவை. ஏன்னா உங்களோட 10 மாதம் சுமந்து பெற்று எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு உங்களை நான் வளர்த்தேன் தானேண்ணா. அப்பயே நான் கொண்டு போய் யார்ட்டையும் கொடுக்கல தானே. உங்கள் அப்பா அம்மா நான் வீசிட்டு போகல உங்களனா. அவங்கள ஒரு பாதுகாப்பாக தானே வளர்த்து விட்டேன்னா. பரவாயில்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நினைங்க. அது உங்களோட விருப்பம். அது பாய்மா. இதெல்லாம் புரியாது.
அக்கா அப்படி சின்ன வயசுல இருந்து அக்கா அம்மா மனசுல போட்டு 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 அப்படிதான் வளர்த்துட்டாங்க. இப்ப எனக்கும் எங்க தங்கச்சிக்கும் சொன்னா புரியும், இதுதான் தப்பு இதுதான் சரி. அக்காக்கு அப்படி தப்பு சரி என்னன்னு சொன்னா அக்காவுக்கு புரியும். என்ன அவங்க அம்மாவோட இருந்தா அவங்களோட இல்ல எங்க கூட தான் ஹோம்ல தான் வாழ்ந்தாங்க. நாங்க 3 பேருமே அப்பா எங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா கஷ்டத்துல பொம்பளை பிள்ளைங்க 3 பேர் தானே, கையில சல்லியும் இல்லை, யாரையும் நம்பி விடையில. அதனால எங்களை கொண்டு போயிட்டு ஹோம்ல விட்டாங்க. விட்டுட்டு தான் அம்மா வெளிநாட்டுல போனாங்க. 3 பேரும் நல்லா படிச்சோம். அக்காவும் நானும் ஓலை செஞ்சு A-level வரைக்கும் படிச்சோம். அம்மா அப்படி எங்களை விட்டுட்டு போயிருக்காட்டி நாங்க படிச்சிருக்க மாட்டோம். நான் இன்னும் வரைக்கும் அம்மாவை குற்றம் சொன்னதில்லை. உங்களோட பர்த்டேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி ஒரு கேக் வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது. சரியா? அதுக்கு முதல்ல யார் கொடுத்துருப்பாங்கன்ற ஏதாவது ஐடியா இருக்கா? அம்மா ஏன் ஏதாவது சொன்னவங்களா அம்மா? ஏதாவது இல்ல எதுவும் சொல்லல. இந்த மாதிரி சர்ப்ரைஸ் அப்படின்னா அம்மா தான். சர்ப்ரைஸ் என்னலே அம்மா தான். ஓகே, அப்போ உங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் அங்க? அக்கா வந்து அவிசா வெளியில தங்கி வேலை செய்றாங்க. தங்கச்சி வந்து மடத்துல படிக்கிறாங்க. ஓகே, அப்போ உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்துருக்கு. சரியா? ஒன்றா பார்த்துருவோம்மா. என்னென்னு சொல்கிறீங்க? உங்களோட அம்மா தானே? என் வேற உங்களோட ஹஸ்பண்ட் கூட ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் தானே? இல்ல அவருக்கு இப்படி அப்படின்னா அவங்களோட அவங்களோட செலிப்ரேஷன் வேற. அவ இப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்யற அம்மா தான். சரி, ஓகே, இந்தாங்க. உங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இனிதான் ஸ்பெஷலான கிஃப்ட்ஸே வரப்போகுது. ஓகே, இது என்னவா இருக்கும்? ஃப்ரேம். ஓகே, அப்போ இது என்னவா இருக்கும்? சரி, ஓகே, இதை கொடுங்க பாப்போம். ஓகே, இது என்ன தொட்டு பார்த்து சொல்லுங்க. அவன் ஃப்ரேம் தான். என்ன மாதிரி இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? அப்படியா? சரி, ஓகே, ஓபன் பண்ணுங்க பாப்போம். அதான் உங்களோட பர்த்டேக்கு அக்காட ஃப்ரேம் வந்திருக்கு. அக்காட பர்த்டே என்ன பர்த்டேக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. 10ஆம் மாசம். இது அக்காட. அப்ப அடுத்த கிஃப்ட் டைம் பாப்போமா? அடுத்து தங்கச்சியா இருக்கும். என் தங்கச்சியோட பர்த்டே எப்ப? 10ஆம் மாசம் 1ஆம் தேதி. அப்படியா? இது குட்டி மாடல் நினைக்கிறேன். அப்படியா? சரி, ஓகே, ஓபன் பண்ணுங்க பாப்போம். நான் அம்மா ஃப்ரேம் செய்வாங்கன்னு தெரியும். நான் நினைக்கல என் பர்த்டேக்கு அம்மா ஃப்ரேம் செஞ்சு தருவாங்க. நினைச்ச அம்மா பெட்டி போடுறாங்க தானே, அந்த பெட்டில சில நேரம் செஞ்சு அனுப்புவாங்கன்னு நினைச்சேன். இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பர்த்டே சொன்ன குட்டி மாசம். நானும் பகவான். நீங்க நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, அப்ப அடுத்த கிஃப்ட் டைம் பாப்போமா? அவளுக்கு சிரிப்பு வருது பார்த்தோன்னே. அதுல இருக்க நீங்களா? உங்களோட போட்டோவா போட்டு இருக்கு? இல்லையா? உங்களோட போட்டோவா போட்டுருக்கு? ஓகே, அடுத்த கிஃப்ட் டைம் பாப்போமா? இதுவும் ஃப்ரேம் தான். சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். இது தங்கச்சிக்காரங்க. இது போட்டோஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொடுத்தீங்களா? கொடுத்தேன். தங்கச்சில போட்டோ அப்படி இருக்கல, தங்கச்சில தான். நினைச்சாம பெட்டி போறேன். பாருங்க, நீங்க கொடுத்த போட்டோஸ் வந்திருக்கு. இதெல்லாம் நாங்க இல்ல தேடி எடுத்துனாங்க போட்டோ. டிக்டாக்ல இல்ல. அதுல இருந்து டிக்டாக் தான். குட்டி மாதிரி போட்டோ மட்டும் நான் அனுப்பிட்டது. மத்ததெல்லாம் டிக்டாக்ல. பாருங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து டிக்டாக் ஐடியா தேடி பிடிச்சி அதுல இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து, அப்ப உங்களோட அக்காடையும் தங்கச்சிடையும் ஃப்ரேமை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுங்க. சரியா? அது நீங்க வச்சுக்கொள்ளுங்க. பட் அவங்க வருவாங்க தானே எப்படியும்? அவங்க அடுத்த வருஷம் தான் படிச்சிருக்காரு. ஓகே, இது அக்கா வரும் 4ஆம் தேதி. அப்ப கொடுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பக்கத்துல வாங்க. ஓகே, இதை விட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் உண்டு. அது வந்து கட்டாயம் வந்து உங்கள்ட்ட சொல்ல சொன்னவங்க. சரியா? சொல்ல சொன்னவங்க மீன்ஸ் அவங்களே சொல்லி அனுப்பினவங்க ஒரு விஷயம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட தங்கச்சிக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து. பட் இப்போ உங்களோட பர்த்டே தானே, ஸோ அது உங்களுக்கு தான் நான் போட்டு காட்டையிலும். ஸோ அதை நின்று பார்ப்போம். சரியா? ஓகே, உங்கள் அம்மா வந்து ஒரு வாய்ஸ் ஒன்று அனுப்பிடுவாங்க. சரியா? இதில் அவ்வளோ பெரிய சவுண்டு இருக்கா, ஸோ கொஞ்சம் பக்கத்தில் பிடிச்சி கேளுங்க.
இது போய் சொன்னவே நான் கேட்கல, அவங்க அனுப்பிட்டு தான் அவங்களுக்கு போட்டு காட்டுங்கன்றவங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு தான் டிரெக்டாகவே போட்டு காட்டுறேன். ஓகே, அதான் அவங்களுக்கு வந்து இப்போ உங்களோட இதுக்கு தானே வரலாம், அப்போ தான் உங்களுக்கு போட்டு காட்ட சொன்னவங்க. அண்ட் நீங்கள் இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சொன்னதுக்கு சொன்னாலும் வேலை இல்லைங்க அக்காக்கு, அதெல்லாம் புரியாது. அக்கா அப்படி சின்ன வயசுல இருந்து அக்கா அம்மா மனசுல போட்டு 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 அப்படிதான் வளர்த்துட்டாங்க. இப்ப எனக்கும் எங்க தங்கச்சிக்கும் சொன்னா புரியும், இதுதான் தப்பு இதுதான் சரி. அக்காக்கு அப்படி தப்பு சரி என்னன்னு சொன்னா அக்காக்கு புரியாது. என்ன அவங்க அம்மாவோட இருந்தா அவங்களோட இல்ல எங்க கூட தான் ஹோம்ல தான் வாழ்ந்தாங்க. நாங்க 3 பேருமே அப்பா எங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா கஷ்டத்துல பொம்பளை பிள்ளைங்க 3 பேர் தானே, கையில சல்லியும் இல்லை, யாரையும் நம்பி விடையில. அதனால எங்களை கொண்டு போயிட்டு ஹோம்ல விட்டாங்க. விட்டுட்டு தான் அம்மா வெளிநாட்டுல போனாங்க. 3 பேரும் நல்லா படிச்சோம். அக்காவும் நானும் O level செஞ்சு A level வரைக்கும் படிச்சோம். அம்மா அப்படி எங்களை விட்டுட்டு போயிருக்காட்டி நாங்க படிச்சிருக்க மாட்டோம். நான் இன்னும் வரைக்கும் அம்மாவை குத்தம் சொன்னதில்லை. ஆனா அக்காவுக்கு கோவம் என்ன, அம்மா விட்டுட்டு போயிட்டு இத்தனை வருஷம் வரலையேங்கிறத அக்காவுக்கு கோவம். இன்னும் வரைக்கும் அக்கா பேசுறது இல்லை. நல்ல நாளா இருந்தாலும் கெட்ட நாளா இருந்தாலும். இன்னைக்கு என் பர்த்டேக்கு கூட எனக்கு விஷ் பண்ணல. அம்மாவோட பர்த்டே வந்துச்சு, தங்கச்சியோட பர்த்டே வந்துச்சு, யார் கூட கான்டாக்ட்ல கூட இல்லை. சொன்னா வேலை இல்லை. இப்ப அது லவ் பண்ற பையன் கூட அந்த அண்ணா கூட காயப்பேன். அவர் சொன்னாரு 14ஆம் தேதி எலெக்ஷனுக்கு இங்க வார காது உண்டு, அப்பதான் சொல்லி எல்லாம் புரிய வைக்கணும். அந்த அண்ணா ஒரு ஜாதியா அவரை லவ் பண்ண தொடங்கினதுல இருந்து எங்க குடும்பத்துல யாரு கூட டச்ல இல்லை. அதுக்கு முன்னுக்கு என் கூட தான் இருந்துச்சு. எங்களோட குட்டிமா பிறக்க வரைக்கும் எனக்கு என் கூட என்னைய பார்த்துக்கிட்டு எனக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு அப்படித்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனதான் வரது. சரி, ஓகே, ஃபீல் பண்ணாங்க. எல்லாருமே அந்த மாதிரி விஷயங்களை கடந்து தான் வந்திருப்போம். ஸோ இப்போ எல்லாம் தெரியாது. இன்னும் கொஞ்சம் காலம் போகக்குள்ள தான் சகோதரன் தேவை, ஓகே, அம்மா தேவை. இல்லை, எங்களோட குட்டி மேல 1 வயசு பர்த்டேக்கு கூட வரல. கால் பண்ணி கூப்பிட்டு வேணான்னு ஒதுக்கி வச்சுன்னு நினைக்கிறேன். தங்கச்சியும் பேசுற நேரம் தங்கச்சியும் அழுவும், அக்கா பேசல தானே. தங்கச்சியும் மனசுல காவல அக்காவை நினைச்சுட்டாங்க எல்லாருக்கும். அம்மா மாதிரி தானே நாங்களும். அவங்களோட மனதுல இருக்கிறத யார்கிட்ட சொல்றது உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. கூட பேசுவாங்க இந்த நேரம். அம்மா கூட கால் பண்ணி பேசுறது. எங்கட பாபா பேசுவா, எங்க அம்மா அப்படி பிடிக்கும். எங்கட சின்ன எங்கட ஹஸ்பண்ட் பேசுவாரு. எங்க அம்மாட அம்மா பேச மாட்டாங்க, எங்க அக்கா பேசுறது. 2 பேரும் ஒரே டைப். சரி, எப்படி ஃபேமிலின்னு பார்த்தா ஒரே மாதிரி ஒரு ஆள் இன்னொரு ஆள் இருக்கத்தானே செய்வாங்க. அப்பா கூட கால் பண்ணி பேசுவாரு என் கூட. அப்பா வேற கல்யாணம் முடிச்சு அப்பாக்கு 2 மகன் இருக்கு. 2 மகனும் என் கூட அக்கான்னு பேசுவாங்க. அப்பாவும் பேசுவாரு. அப்பா 2வது கல்யாணம் முடிச்சுக்கிறவங்களும் பேசுவாங்க என் கூட. அக்கா தான் பேசுறது இல்ல, அக்கா பிரச்சனை. அவங்களுக்கும் தெரியும் எங்க சிச்சுவேஷன் என்னது, நாங்க எப்படி வளர்ந்தோம் அம்மா அப்பா இல்லாம அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியும். இல்லாம எங்க கூடயே வளர்ந்த எங்க அக்காவுக்கு தெரியும். அது மட்டும்தான் அப்படி வளர்ந்துச்சுன்னு நினைக்குது. தங்கச்சி அம்மா விட்டுட்டு போற நேரம் எங்க தங்கச்சிக்கு 1.5 வயசு. எங்க தங்கச்சிக்கு 16 வயசு. இன்னைக்கு வரைக்கும் அம்மாட மூஞ்ச நேரடியா பார்த்தது இல்ல. அம்மா கூட ஒன்னா தூங்குனது இல்ல. நாங்க 7-8 வயசு வரைக்கும் நாங்க 2 பேரும் வளர்ந்தோம். சரினா தங்கச்சி தான் கேட்கணும், நீ அம்மா விட்டுட்டு போன எங்களை பாக்கல தானே, வளர்க்கல தானே, எனக்கு என்ன பண்ணிருக்குன்னு அவள் கேட்கணும். ஆனா அவள் கால் பண்ணி கழிக்கிற நேரம் இல்லக்கா அம்மாக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அத்தானே வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு கோவம் இல்ல. தங்கச்சி அப்படி அக்கா மாதிரி, அக்கா ஒரு ஜாதி டைப். அம்மாக்கும் தெரியும், என்கிட்டே சொல்லி அழுவாங்க. பர்த்டேக்கு அம்மாக்கு நான் விஷ் பண்ணேன், இவர் விஷ் பண்ணாரு, குட்டிமா விஷ் பண்ணாங்க. அக்கா ஒரு நாள் கூட இது வரைக்கும் அம்மாவோட பர்த்டேக்கு எடுத்து விஷ் பண்ணது இல்ல. கெஞ்சணும் அப்படியானா நாங்களே கெஞ்சி அவட காலில் போயிட்டு விழுந்து கும்பிட்டா அவக்கு ஒரு மரியாதை மாதிரி. அது அவங்க அப்படி ஜாதி டைப். அவங்களோட அம்மாட அம்மா. சரி, ஓகே, இது உங்களோட பர்த்டே, நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு தான் இதெல்லாம் உங்களோட அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பட் அவங்களோட அந்த மனதுல இருக்கிற விஷயத்த யார்கிட்ட சொல்றேன்னு தெரியாம உங்கள்கிட்ட மட்டும் தானே சொல்ல எல்லாத்துக்குமே நீங்க தானே இருக்கிறீங்க. அப்ப அந்த ஒரு ரீசனுக்காக வேண்டிதான் இதை அவங்க ஸோ ஒன்று யோசிக்காங்க. நீ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. சரியா, அப்போ நான் போயிட்டு வரேன்.